கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் என்பது ஒளியினாலும் வரும், ஓசையினாலும் வரும், வெப்பத்தினாலும் வரும் என்று ஒருவர் சொன்னார். அப்படி என்னால் அதன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே இருளில் வாழும் ஜீவராசிகள் மீது வெளிச்சத்தை செலுத்தினால் அவை படபடத்தை வெளியே ஓடும். மற்ற ஜீவராசிகள் வெளிச்சத்தை விரும்பும். கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு மனுஷன் மேல் பிரகாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். தான் யாரென்றும் தான் செய்ய வேண்டியது இன்னதென்றும் அவன் உணர்ந்து கொள்வான். அதுதான் வெளிச்சத்தினால் வரும் மாற்றம். சத்தத்தினால் வரும் மாற்றம், அது தூரத்தில் ரயில் வருகிறது, அதன் பலத்த ஓசை கேட்கும் போதுதான் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் விலகி வழிவிடும். இல்லை என்றால் அவை தண்டவாளத்தில் சிக்கி மரித்து போகும். அதே போல கர்த்தர் வந்து கொண்டே இருக்கிறார். அநேக செய்திகள், அநேக சத்தங்கள் நம்முடைய காதலை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதை கேட்டு தன்னை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய சத்தம் மனுஷனுடைய காதுகளிலே கேட்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். மூன்றாவதாக, சிலர் என்ன சொன்னாலும் மாறுவதே இல்லை. தொலைவிலே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது, அது கிட்டத்திலே வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பவனை போல இருக்கிறார்கள். நெருப்பு சுடும்போதுதான் ஐயோ இதிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்கள். அநேகர் கர்த்தருடைய வருகை மட்டும் உணராதிருந்து கர்த்தருடைய வருகையிலே வாரிக்கொள்ளப்பட போகிறார்கள். ஆக மாற்றம் வெளிச்சத்தினாலும் வரும், கர்த்தருடைய சத்தத்தினாலும் வரும், அவர் அளிக்கும் தண்டனைகளினாலும் சில சமயம் வரும். மத்திய 24:38-39 எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நாம் எச்சரிப்பின் செய்திகளை அசட்டை செய்து மனம் போன போக்கிலே வாழ்பவர்கள் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு என்ற ஒன்று வரும்போது அவர்கள் மாற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அதற்குள் காலம் முடிந்திருக்கும். எனவே எச்சரிப்பின் செய்தியை கேட்டு கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்பிக் கொண்டு நித்தியத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.